இவர் தாங்க ராமராஜன். கல்யாணத்துக்காக மேட்ரிமோனியில பொண்ணு பாக்குறாரு. இது வரைக்கும் 20 நாள்ல 12 பொண்ணுங்களை பார்த்துட்டாரு. அந்த 12 பொண்ணுங்களுமே இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 13வது பொண்ணை பார்க்க தான் காத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணுங்கள்ல சில பேர் இவரை எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் ராமராஜன். குட் ஈவினிங், ஐ எம் ராமராஜன். அதுவும் நல்லா இல்ல. ஹாய், ஐ எம் ராமராஜன். ஐ எம் மாலினி. வீல் கார்ட்ல மேனேஜரா இருக்கேன். 90,000 salary, சொந்த வீடு, காரு. அதெல்லாம் தான் பயோடேட்டால போட்டிருக்கீங்களே. உங்க ஹாபிஸ் பத்தி சொல்லுங்க. ஹாபிஸ் இந்த மாதிரி காஃபி ஷாப் தாங்க என்னோட ஹாபி. சந்தோஷமோ துக்கமோ ஒரு காஃபி வாங்கிட்டு அப்படியே சோஷியல் மீடியாவில் மூழ்கிடுவேன். உங்கள் ஹாபிஸ் சொல்லுங்கள். ஹாபிஸ்க்கெல்லாம் எங்கெங்க நேரம் இருக்கு? கண்ணு தெரியாத அம்மா, கால் ஊனமான தங்கச்சி, இவங்க 2 பேரையும் பார்த்துக்க தான் நான் ஓடிட்டு இருக்கேன். கால் சென்டர் வேலை போதாதுன்னு சூப்பர் மார்க்கெட்லயும் பார்ட் டைமா வேலை பார்க்குறேன். எனக்குன்னு எந்த ஆசையும் ஹாபியும் இல்லைங்க. ஹவுசிங் லோன் இஎம்ஐ கட்டலன்னு நேற்று பேங்க்ல இருந்து வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னங்க இது? நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் என்னோட சோகத்தை சொல்றேன், நீ சிரிக்கிற. மனசே இல்லாத மனுஷன். இதாங்க, இதேதாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு எல்லாம் காரணம் இந்த பாழா போன சிரிப்பு தாங்க. எந்த உணர்ச்சி ஏற்பட்டாலும் ராமராஜனால சிரிப்பை அடக்கவே முடியாது. இது அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து தொட்டுக்கிட்ட வியாதி. மாலினி பேசும்போது அவர் வருத்தப்பட்டாரு. அந்த உணர்ச்சி தான் சிரிப்பா மாறிடுச்சு. இப்போ பொண்ணுங்க இவரை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரே காரணம் தான், அது இவரோட லாஃபிங் டிசார்டர் தாங்க. மெடிக்கல் டேர்ம்ல இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது சூடோ பல்பர். ஆறு மாசமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நேத்து என் கையை பிடிச்சி எடுத்துட்டான். தப்பிச்சு ஓடும்போது கீழே விழுந்து மண்டையில் அடி. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, சைக்கோ. அவங்கள திருந்தவே மாட்டான். எங்க சிரிக்கிறீங்க? சிரிக்கலங்க, கோபம். ராஸ்கல், இடியட், ஸ்கவுண்டர், புல்ஷிட். இது போச்சா? இப்போ நம்ம ஹீரோ லவ்ல விழுந்துட்டாருங்க. ஏய் பேபி, நம்ம மீட் பண்ணி 10 நாள் ஆகுது. நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ? நானும் தான் பேபி, உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்ற? சீக்கிரமா வந்து வீட்டுல பொண்ணு கேளு. வீட்ல எல்லாம் அப்புறம் பேசலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இரு, போன் வருது. ஹலோ. ஏய் வர்ஷா, நீ சந்தேகப்பட்டது சரிதான்டி. அவன் திடீர்னு சிரிக்கிறான்னு என்கிட்ட சொன்னல. அவனோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட க்ளோஸா பழகி நைஸா விசாரிச்சேன். உன் ஆளுக்கு லாஃபிங் டிசார்டர் இருக்காண்டி. அவனுக்கு எந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் சிரிப்பானா. அவன்லாம் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டி. சரி சரி, எனக்கு செகண்ட் லைன்ல ஒரு கால் வருது. நான் தான் இதை உன்கிட்ட சொன்னேன்னு அவன் கிட்ட சொல்லிடாத. ஓகே, பை டி. உனக்கு லாஃபிங் டிசார்டர் இருக்கா? அத மறைச்சு வச்சுதானே நீ என்ன லவ் பண்ண. உன்னை கிஸ் பண்ணா நீ எப்படி பிஹேவ் பண்ணுவன்றது தெரியறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். உன் ரியல் ஃபேஸ நான் இப்ப பாத்துட்டேன். நீ என்ன ஏமாத்திட்ட. ஐ ஹேட் யூ. விடு.
பிரேக்கப்பட வந்த பொண்ணுங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. நைஸா என்ன கழட்டி விட்டு நாக் அவுட் பண்ணிட்டாங்க. எட்டி உதச்சிட்டாங்க, தட்டி தூக்கிட்டாங்க, வச்சு செஞ்சிட்டாங்க. க க க க. வருஷா பிரிஞ்சு இன்னியோட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்டு கார்த்திக் சொன்னதால வாணிங்கிற பொண்ணை பார்க்க தான் ராமராஜன் இங்க வந்திருக்காரு. ஹாய், ஐம் வாணி. ராமராஜன், உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? நீங்க எது சொன்னாலும் ஓகே தான். இங்கே பர்கர் நல்லா இருக்கும், அதே சொல்லிடுறேன். ப்ரோ 2 பர்கர். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஜோக் சொல்லுங்க. ஏதாவது ஜோக் சொல்லுங்க. வேணாங்க. நீங்க மீம் கிரியேட்டர்னு கார்த்திக் சொன்னாரு, பரவாயில்ல சொல்லுங்க. சரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்ட கேட்குறான், ஏண்டி நமக்கு 4 பசங்க இருக்காங்க, 3 பசங்க மட்டும் வெள்ளையா இருக்கான், ஒருத்தன் மட்டும் கருப்பா இருக்கிறான், உண்மையை சொல்லு, அது யாருக்கு பிறந்ததுன்னு. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்றா, அந்த ஒருத்தன் மட்டும் தாங்க உங்களுக்கு பிறந்தான்னு. இந்த விருதை நான் எங்க அம்மா அப்பாக்கு டெடிகேட் பண்றேன். ஹலோ மச்சான், வீடியோ பாத்தியா? டேய், இப்போதான்டா பார்த்தேன். என்னடா அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் அழுவுது? ஆமாண்டா, உனக்கு எப்படி லாஃபிங் டிசார்டரோ அதே மாதிரி உங்களுக்கு கிரைங் டிசார்டரா. எல்லா ஃபீலிங்ஸ்க்கும் அழுவாங்க. ஏய் ஆமாண்டா, இதை பற்றி டாக்டர் சொல்லியிருக்காரு. யூடியூப்ல சோதனையில சாதிச்ச பெண்கள் ப்ரோக்ராம்ல இவங்களை பத்தி பார்த்தேன். ஃபேஷன் டிசைனராண்டா, சொந்த ஊரு கோயம்புத்தூரா. உனக்கு ஓகேன்னா சொல்லு, அவங்க ஃபேமிலியில பேசுறேன். என்ன ஓகேவா? எனக்காக பேச வேற யாரா இருக்கா? நீ தான் இருக்க. என்கிட்ட இருக்கிற பெரிய குறைய மறைச்சி குறையே இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். ஆனா என்ன மாதிரி குறையோடு இருக்கிற இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் யோசிக்கவே இல்லை. பத்தியா, நீ பேசுடா. இந்தாங்க. நீங்க எது சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதே போலதான் நானும் சொல்ல நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் உங்களை ஜோக் சொல்ல சொன்னேன். இப்படிதாங்க, எந்த ஃபீலிங்கா இருந்தாலும் நான் உடனே அழுதுடுவேன். ஒரே நிமிஷங்க. எஸ், நீங்க நினைக்கிறது சரிதான். தனக்கும் ஒரு ஜோடி கிடைச்சிச்சுங்கிற சந்தோஷத்துல இருக்காருங்க ராமராஜன்.